இறுதி பகுதி வினோத செய்தி இப்படி இல்லாம நடக்கும்ன்று இன்னைக்கே நிறைய வினோத செய்தி பார்த்தா நான் பதட்டமா வினோத செய்திங்களா? இது என்ன அப்படின்னா, காவல்துறைக்கு ஒரு வினோதமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பொதுவாகவே வந்து காவல்துறையில் வந்து நம்ம தொடர்ந்து பல இடங்களை பார்த்துருக்கோம். கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப வினோதமாக கொடுப்பாங்க. அது காவல்துறையை வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆவாங்க, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஆந்திராவில் ஒருத்தர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. கையில் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. என்ன இவர் பாத்திரத்தோடு வந்துருக்காரு சொல்றதை கேளுங்க. அப்படிதான் நினைச்சாங்க போலீஸ்காரங்க. பாத்திரம் என்னடா இவங்க பாத்திரம் கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கிறாரு, என்னங்க பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் பாத்திரம் திறந்து காட்டினார் அப்படின்னா உள்ள மட்டன் இருந்திருக்கு. நீங்க சொன்னது மாதிரி தான் போலீஸ்கார நினைச்சாங்க போல் இருக்கு. சரி மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காரு போறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. போடுங்க இலையே சாப்பிடுவோம் அப்படின்னாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வாங்கிட்டு வரலீங்க, நான் மட்டன் வாங்கிட்டு போன வீட்டுக்கு, ஆனா இந்த மட்டனை வந்து வேக வச்சேன், 20 முறை வேக வச்சு மட்டன் வேகவே மாட்டேங்குது. எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா அது? அததான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்திருக்காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. மட்டனே தூக்கிட்டு வந்துட்டார். இது பாருங்க மட்டனே மட்டனே வேகலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இதனடா அது புது பிரச்சனை. அவனும் வெயில்ல வேகாத வெயில்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா மட்டன் வேகலுக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு வடிவேல துணியில போட்டு வெளுத்துருப்பாங்களே. அப்புறம் என்னன்னா, இதனடா புது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மட்டன் வியாபாரி இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. டைம் எல்லாம் ஒதுக்கி கூப்பிட்டு விசாரணை பண்ணு அப்படின்ட்டு. விசாரணையில வந்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டார். நான் வேற மட்டன் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பரவாயில்லையே. ஆமா. ஆனா எனக்கு இந்த வழக்குகள் எல்லாம் ஒரு காமெடியா நகைச்சுவையா கடந்து போற மாதிரி இருந்தாலும், ஒரு கோழி குஞ்சு காணும்னாலும் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ன்றது இருக்கு. அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த அளவுக்கு சட்டம், அதாவது காவல்துறை அதை கையில் எடுத்து பண்ணுதுங்கிறது இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம மொபைல் இப்போ காணா போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து புகாரை வாங்கிப்பாங்களே ஒழிஞ்சு அதுக்கு மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, எத்தனை திருட்டு மொபைல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் போலீஸாருக்கு ஆல்ரெடி பணிச்சுமை இருக்கு, அங்க வந்து காவலர்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அவங்க மன அழுத்தம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரியான விவாதங்களும் ஒரு பக்கம் இருக்கு. இது எப்போதான் தீர்வு கொண்டு வருது, யார் தான் தீர்வு கொண்டு வருது அப்படிங்கிறத நோக்கி நிறைய விவாதங்கள் என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. பேசுவோம். நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி.